இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க? சனி பயிற்சி உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருமா, அல்லது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது விருச்சிகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது மனதுக்குள்ளே வைத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும். இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாக இருக்குது. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு? வருகின்ற நாட்களில் சூரியன் பயிற்சியும் நடக்க இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இது நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. 2.5 ஆண்டு காலம் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாக பல மாற்றத்தையும் பல யோகத்தையும் வழங்கியிருக்கிறார் சனி பகவான். நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அடுத்த 2.5 ஆண்டு காலம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். அந்த வகையில் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைத்து ராசிகளையுமே ஒரு டைம் கடந்துட்டாருன்னா அடுத்த 30 ஆண்டு காலம் அந்த ராசிக்கு வர்றதுக்காகும். அந்த வகையில் மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியை விட்டு பெயர்ந்து கும்பத்தில் அடுத்த 2.5 ஆண்டு காலம் நிலை கொள்ள இருக்கிறார். தற்போது சனி பயிற்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கு. இதனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யோகமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா கிரகங்களும் நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னா எல்லா வெற்றிகளும் நம்மளை தேடி வரும். நினைத்தது நடக்கும். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். சனி பகவான் 4லிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். ராகு பகவான் 5லிருந்து கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு போக போகிறார். நண்பர்களாலும் புதிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய நட்புகளாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த டைமு வரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகும்போது நம்முடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பாவங்கள் செய்திருந்தால், அதாவது 5ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை தண்டனை கொடுப்பார். பகவானால் தண்டனை கொடுக்கப்படும். அதே மாதிரி கேது 10ஆம் இடத்திற்கு போக இருக்கிறார். இதனால் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா, கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக விடுதிகளில் தங்கி படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் வேலையில் சின்ன சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணுவார். பதவியில் மாற்றமாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம். இருக்கிற வேலையை விட்டு வேறு ஏதாவது புதிதாக வேலை முயற்சி பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது மாற்றம் வரும். சம்பளம் வருகிற வேலை வேண்டாம், எனக்கு முதலாளியாகக்கூடிய ஒரு வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி புத்தியை கொஞ்சம் மாற்றக்கூடிய சூழ்நிலை இந்த டைமில் அமையும். தப்பான முடிவாக இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது, எந்த விதமான தசை நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் நீங்கள் தொழில் அமைக்கிறது நல்லது. ஜாதகத்தில் 10ல் கேது ராகு இருந்தால் இந்த முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 10ல் கேது ராகு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தொழில் தொடங்க அல்லது புதிதாக சொந்த தொழில் தொடங்குறவங்க இந்த 10ல் கேது இருக்கும்போது தொடங்க மாட்டாங்க.
புத்தியில் தெளிவு இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதக விவரங்கள் தெரிந்துக்கணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதக விவரங்களுக்கு ஏற்ற பரிகாரங்களையும் ஏற்ற பலன்களையும் தருவார். கடன் வாங்கி வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வங்கி கடன்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் உடனே கிடைக்கும். மற்றவங்களுக்கு கடன் தருவதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்தாது. இல்லை நான் நம்பரே ஒன்று முழுசா அப்படின்னு போய் நண்பர்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ ஜாமீன் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பெண்களுடைய மனோரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி மன ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பெண்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியாக சின்ன சின்ன குழப்பம் வரும். அச்ச உணர்வு, பய உணர்வு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சமையல் அறையில் வேலை செய்யும் போது கூட ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க யாரையும் நம்பியும் ஒரு இடத்திற்கு போவது அல்லது யாருக்காவது கையெழுத்து போடுவது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. இதே மாதிரி தெரிந்தவர்கள் மூலம் வேலை கிடைக்குது அல்லது கடன் தராங்க அப்படின்னா அதெல்லாம் பெறலாம். அதே மாதிரி தெரியாதவங்கள அதிகம் நம்பாதீங்க. தெரியாதவங்க கூட கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்கள்லையோ அவங்களுடைய தொழில்லையோ அதிகம் நீங்கள் அதாவது அவங்களோட இதில் முன்னுரிமை எடுத்து எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பெலாம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தெரிந்தவங்க மூலிமா புதிய வேலை தேடுறவங்க இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 2.5 ஆண்டு காலமும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலத்தில் கடன் வாங்கிறது கொடுக்கறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம். வேலை பறிபோகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலை அமைந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். இருக்கிற வேலையை தக்க வைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தசா காலம் நன்றாக இருந்தால் வேலை வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2026 மே மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு 9ஆம் இடத்துல வரும்போது நல்ல பலன்களை தருவார். வேலை வாய்ப்பு, புதிய விஷயங்கள் தொடங்குறது, சனி பகவான் அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கிறார். 26க்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒரு வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற விஷயத்தை வைத்து இந்த டைமை அமைதியாக கொஞ்சம் இருக்கிறது நல்லது. ராகு கேது ஆசை காட்டி மோசம் செய்வாங்க. அதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த டைமு அமையும். கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது. புதிய வியாபாரம் அல்லது புதிய முயற்சி இதெல்லாம் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதுவும் பெண்களை பொறுத்த வரையிலும் தேவையில்லாத பய உணர்வு வரும். ஒரு சில குழப்பங்கள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் பச்சரிசியை தானமாக கொடுத்துடுவாங்க. அருகில் ஏதாவது குளம் இருக்குது, அந்த குளத்தில் மீன் இருக்குது அப்படின்னா அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுங்க. அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அவசியமாக பூஜ்யம் சென்று ஈசனை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை செய்தால் சனி பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அருகில் இருக்கிற சிவன் ஆலயங்களுக்கு கூட திங்கட்கிழமை தோறும் சென்று வில்வ அர்ச்சனை செய்துட்டு வாங்க. நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். முடிந்தால் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எங்களால் ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு வாங்க. முடியாத இருக்கிறவங்களுக்கு தானமாக வழங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதனால் முடிந்தால் இந்த விஷயத்தெல்லாம் செய்துட்டு வாங்க. இந்த விருச்சிகராசி அன்பர்கள் சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்த ஓராண்டு காலம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், தடங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் அடுத்த ஓராண்டு காலம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு அப்புறம் இருக்கிற 1.5 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்குது. சனி பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும்.
அடுத்து வருகின்ற நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை கரெக்டாக கணிச்சதா அதை கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.